தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளின் தொகுதி பங்கீடு தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் தெரிய வருகிறது. தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இன்று தற்போது பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் மதுரையில் கலந்து கொண்டால். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த காலையில் பல வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பின் பிரதமர் அவர்கள் அடுத்த கோயிலுக்கு சென்று வழிபட்ட பின் தற்போது பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடத்தப்பட்ட மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் தற்போது இதற்கான தொகுதி பங்கீடு என்பது தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதை புறவழிச்சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட பாஜக 50 இடங்களுடன் பேசாத்தை அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த தொகுதி பங்கீடில் பாஜக சார்பாக 50 இடங்களுடன் பேசாத்தை தொடங்கியுள்ளதாகவும் தற்போது கூறப்படுகிறது. அதே போல அவர்கள் 35 இடம், அதாவது 35 இடங்களாக தங்களுக்கு கொடுங்கள் என்று ஒரு பேரம் பேசும் ஒரு நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளிவருகிறது. இதேபோல் டிடிவி, அதாவது பாஜகவை பொறுத்தவரை தற்போது பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையிலும் கூட டிடிவி தினகரன் குறைந்தபட்சம் 15 சீட் வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறார் என்பதும் தகவல் வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக தென் தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழகம் முழுவதும் 10 இடங்களில் தனக்கு வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல் உள்ளே இருந்து வெளியே வருகிறது. அதே போல அன்புமணி ராமதாஸ் தரப்பில் 10 இடங்கள் கேட்பதாகவும் இரட்டை இலக்கத்தில் தான் போட்டியிடுவோம் எனும் உறுதியாகவும் இருக்கிறதாகவும் தகவல் வருகிறது. இதேபோல் ஏசி சண்முகம், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன், தமிழக முன்னேற்ற கழகம் போன்ற சிறிய கூட்டணி கட்சிகளுடன் பாஜக மற்றும் அதிமுக கட்சியின் தலைமையிலான தற்போது தொகுதி பங்கீடு நடைபெற்று வருகிறது. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு பின்பாக தற்போது புறவழிச்சாலையில் உள்ள அந்த தனியார் ஹோட்டலில் தற்போது இந்த தொகுதி பங்கீடு குறித்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த தொகுதி பங்கீடின் முடிவில் தான் யாருக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வரும் என்று தகவல் வருகிறது தற்போது.